சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்படி ஒரு கார்டு இருப்பது தெரியாமல் போச்சே, உடனே அப்ளை பண்ணுங்க. இந்த ஒரு கார்டு மட்டும் உங்கள் கிட்ட இருந்தால் போதும் 5 லட்சம் ரூபாய் வரை பயன்பெறலாம். இனி இவர்களுக்கும் பலன் கிடைக்கும். நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டம். இது ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டுகள் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் இலவச சுகாதார சேவையின் பலனை பொதுமக்கள் பெற முடியும். இத்திட்டத்தின் பலன்களை கோடிக்கணக்கான இந்தியர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஆயுஷ்மான் பாரத் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ காப்பீட்டு கிடைக்கும். இதன் மூலம் அவர்கள் பல்வேறு நோய்களுக்கு இலவச சிகிச்சை பெறலாம். அனைவருக்கும் இந்த கார்டு கிடைத்துவிடாது. நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆயுஷ்மான் கார்டு வழங்கப்படும். எனவே ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டம் மற்றும் அதன் விண்ணப்ப முறை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஆயுஷ்மான் கார்டு தயாரிக்கப்படுகிறது. இதை வைத்து பயனாளிகள் ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை பெறலாம். சிகிச்சையின் போது ஏற்படும் முழு செலவையும் அரசே ஏற்கும். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு மட்டுமே இந்த உதவி கிடைக்கும். அதிக வசதி படைத்தவர்கள் இத்திட்டத்தில் இணைய முடியாது. இந்த அட்டையை வாங்குவதற்கு 3 முக்கியமான ஆவணங்களை இருப்பது அவசியம். இவற்றில் ஒன்று குறைவாக இருந்தால் கூட உங்கள் விண்ணப்பம் ரத்து செய்யப்படலாம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் முகவரி சான்று இருக்க வேண்டும். இந்த ஆவணங்களில் உள்ள தகவல்கள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் தொலைபேசி எண்ணையும் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கு தகுதியுடையவராக இருந்து தேவையான அனைத்து ஆவணங்களையும் வைத்திருந்தால் உங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்துக்கு சென்று ஆயுஷ்மான் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்படி இந்த கார்டை வாங்கிவிட்டால் ஆயுஷ்மான் கார்டு மூலம் தனியார் மருத்துவமனையில் ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை பெறலாம். இது மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டமாகும். அதுபோல பல்வேறு மாநில அரசுகளும் இத்திட்டத்தில் சில சலுகைகளை வழங்குகின்றன. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டுதாரர்கள், அந்தியோதயா அட்டைதாரர்கள் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் ஆயுஷ்மான் கார்டுகள் வழங்கப்படும். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் உதவி பெற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான கோரிக்கை ஏற்கனவே இந்த நிலையில் தற்போது அதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.